ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்றீங்களா? அந்நிய மொழியில பேசுறவங்களுக்கு நம்ம புதிய நிமித்தம் நம்ம பார்க்குறீங்களா? இந்த அந்நிய மொழி எது? இந்த ஆராதித்த மொழி எப்படி ஆராதித்தார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆராதித்தார். தேவன் எப்படி ஆராதித்தார்? எந்த மொழியில் ஆராதித்தார்? தேவனுக்கு அவர் கூட இருந்துச்சு. அவர் தனியாக போய் ஜெபிச்சிருந்தார். தனியாக அவர் பேசியிருந்தார். ராத்திரி போய் ஜெபிப்பார், அதிகாலையில் போய் ஜெபிப்பார், சீடங்களோடு போய் ஜெபிப்பார், மலையேறி ஜெபிப்பார். ஜெபம், இந்த ஜெப வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய நான் ஜெபிச்சு இருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? இது நம்ம எதுக்காக என்னால ஜெபிக்க முடியல என் வாழ்க்கையில? எதற்காக விவேகத்தை நான் புரிஞ்சுக்க முடியல என் வாழ்க்கையில? எதற்காக வார்த்தையை கடைபிடிக்க முடியல என் வாழ்க்கையில்? எதற்காக எனக்கு அமைதி கிடைக்கவில்லை என் வாழ்க்கையில்? எதற்காக என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை? இந்த கேள்வி என் வாழ்க்கையில வர வரைக்கும் நமக்கு அமைதி கிடைக்காது. கடவுளை கூட புரிஞ்சுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை பிரைஸ் தி லார்ட். கரங்களை பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அன்பானவர்களே, துதி தேவனை துதிக்கிறதுக்கு மட்டும்தான். ஒரு மனுஷன் நான் துதிக்கணும்னு சொன்னால் என்னால துதிக்க முடியாது. இப்ப நீங்க முழுமனதோட தேவனை துதிக்கணும்னா அதுக்கு ஒரு ஆள் வேணும். யாரு? தூய ஆவியானவர் என் கூட இல்லாத நான் துதிக்க முடியாது. தூய ஆவியானவர் என் கூட இல்லாத நான் ஜெபிக்க முடியாது. தூய ஆவி என்னோடு இல்லாம நான் விவேகத்தை படிக்க முடியாது. தூய ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் இந்த விவேகத்தின் கருத்துக்களை உணர முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒருவரை விசுவாசத்தோட ஹalleluya. உங்களுக்காக ஹalleluya. உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவனுக்காக, உங்க மனைவிக்காக, உங்க உறவினர்களுக்காக, உங்க சொந்த பந்தங்களுக்காக. ஹalleluya, ஹalleluya. கவுன்சிலிங் போடுறீங்களா? அந்த கவுன்சிலிங்ல போகும்போது கூட அந்த கவுன்சிலிங்ல நம்மோட பேசுவது யாரு? ஆவியானவர். நான் செய்யற பொறுப்புகளை காட்டுவது யாரு? ஆவியானவர். நான் செய்யற தவறுகளை உணர்த்துவது யாரு? ஆவியானவர். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போகாத அவர் நான் போகாத தாத்தோடு நான் வாழணும். முழுமையான தேவனுக்கு என் வாழ்க்கையில் ஜெபம் என்பது சும்மா அழந்த வழியை சொல்வது ஜெபம் கிடையாது. திருமலைக்கு போய் திருமலையை பார்த்துதான் ஜெபம் கிடையாது. இல்ல தியானத்துல வந்து உட்கார்ந்து அமர்ந்துட்டு தியான வார்த்தைகளை கேட்டா ஜெபம் கிடையாது. நான் ஜெபமா மாறணும். என் வாழ்க்கை ஜெபமாக மாறணும். ஜெபிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு போக முடியாது. அவன் கை தட்டில முடிச்சுட்டு போக முடியுமா? பேசுறது உள்ளதான். கை தட்டி ஆரம்பிச்சா முடிச்சுட்டு போக முடியுமா? ஐயா தினம் ஜெபமால நீங்க ஒரு 10 ஜெபமால சொன்ன வச்சுட்டு போக முடியுங்களா? அம்மா தினம் திருமலைக்கு காலையில் இருந்துச்சு தினம் நீங்க ஒரு 60 வருஷமா ஊசி போயிட்டு இருக்கீங்க, வச்சுட்டு போக முடியுமா? எல்லா ஊர்ல நடக்கிற எல்லா தியானத்திலையும் பங்கு வைக்கிறீங்க, வச்சுட்டு போக முடியுமா? ஆராதனை நல்ல நட்ட நாடுகளுக்கு நல்ல நீங்க துதிக்கிறீங்க, வச்சுட்டு போக முடியுமா? சரி, ஒரு நல்ல தினம் பாவ செய்தல் சரி வார்த்தை வச்சுட்டு போக முடியுமா? முடியாது. நினைப்பு வச்சுட்டு போகுது. மத்திய கலத்தில் தியானத்தில் உட்கார்ந்து வச்சுட்டு போக முடியுமா? பேசுங்க, பேசுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கேட்டு பழக்கம் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு தான் பதில் கொடுக்க பழக்கம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதனால உங்களுக்கு சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப எதுக்கு நம்ம வச்சுட்டு போக முடியாது?
இறை வார்த்தைகளை படிச்சுட்டு பைபிள் போகிறது சொல்லுங்க போக முடியுமா? நான் மோட்சத்துக்கு போனேன்னா நான் முதல் முறையாக தேவனை உணர்வேன். ஆண்டவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டோட வார்த்தையை வாசிக்கணும். இப்ப பாருங்க, லட்சணி ஃபாதர் கொடுத்துருக்காங்க, பிரதர் கொடுத்துருக்காங்க, சிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்துருக்கேன். நீங்க புத்தியோதனால லட்சணி கேட்டார், நீங்க எத்தனை மாற்றம் வந்திருக்கு. ஆனா ஆயா உங்களுக்கு எத்தனை வயசு? தவறு எடுக்காது, வயசு சொல்லி அப்பா உங்களுக்கு 51. அம்மா உங்களுக்கு அம்மா நீங்க கிறிஸ்துவ தானே? எத்தனை வருஷமா கிறிஸ்துவ இருக்கீங்க? 50 வருஷம். ஓகே, பிளீஸ். ஆமா, பிறந்ததுல கிறிஸ்துவ தான், தவறு எடுக்காதீங்க. நான் சேகர் முதல் சொல்லிட்டாங்க, பேசும்போது கொஞ்சம் உணர்வா பேசுறது. நம்ம மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் லார்ட், ஹalleluya. அதனால சொல்ற அக்கா, என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை நான் கடைபிடிக்க முடியாது. நான் என்ன பேசுறேன் ஆவேன் சொல்றாரோ அதை நான் பேசுகிறேன் சொல்றேன். பிரைஸ் லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. எத்தனை வருஷம் நீங்க பாவசத்தில் செய்றீங்க? அம்மா எத்தனை வருஷம் நீங்க பாவசத்தில் செய்றீங்க? அம்மா நீங்க கிறிஸ்துவ இல்லையா? அதான் கேட்டு ஓகே, அதான் கேட்டு நீங்க கிறிஸ்துவ இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப கிறிஸ்துக்குள்ள வாழ்றீங்க. பாவம் செய்யறதுனா பாவம் கேள்வி. ஆண்டவரோட நம்ம செய்த பாவங்களை எதனா போய் சொல்லிருக்கோம், இல்லை கண்ணனுக்கு சண்டை போட்டிருக்கோம், தவறு பேசியிருக்கோம். அவன் மனசுல இருக்கிற இந்த நோய், ஐயோ நான் கண்ணை தெரிஞ்சுக்கிறேன், ஐயோ நான் பேசிக்கிறேன்னு சொல்லி வருத்தப்பட்ட ஆண்டவரை ஆண்டவரை நான் தெரிஞ்சு தெரியாமல என் கண்ணனை நான் பேசிட்டேன், என் குடும்பத்தை நான் சமாதானத்துக்கு நான் காரணமாக போய் ஆண்டவருக்கு போய் நம்ம செய்த தவிர எடுத்து சொல்றது தான் பாவம் செய்யணும். ஓகே, பேசு. ஸோ இப்போ நீங்க எத்தனை வருஷமா பாவம் செய்யறீங்க? ஓகே, கரெக்ட். ஆனா புதுநன்மை எடுத்துள்ளது இந்த அம்மா, 50 வயசுல இருந்த அப்பா, 55 வயசுல இருந்த அவங்க, 57 வயசுல இருந்தவங்க எல்லாமே 40 வருஷம் சொல்றேன். பாவம் செய்யறது நான் 58 வருஷமா பாவம் செய்யறது செய்யறதா இருக்கணும் அப்படின்னு போய் விட்டு இருக்கீங்களா? கோதரிட்டு இருக்கீங்களா? விட்டுருக்கோம் ஐயா. ஏதாவது ஒரு பாவம் விட்டு இருக்குமா? கேள்வி கேட்க நல்ல ஒத்துக்கிறேன். விட்டு இருக்குமா? பாவத்தை நம்ம விடவே இல்லை. இன்னைக்கு கேட்டா வசைக்காக கேட்டாரு, வசைக்காக உங்களுக்கு எத்தனை வசனம் தெரியும் சொல்ல சொல்லுவாங்க. 100 வசனம் வாய்ப்பாடு இருக்கு, தெரியாம நான் சொல்லிடுவேன். நம்ம கிளமெண்ட் பதர் கேட்டா ஒரு 300 வார்த்தைகளை நான் சொல்றேன். இது அந்த மாதிரி கேட்டா எனக்கு ஒரு 50 வார்த்தை வருது. அந்த ஐயாவை கேட்டா ஐயா சொல்லுவாங்க, ஏன் ஒரு 200 வார்த்தை வருது இல்லைங்களா? ஆனா ஒரு வார்த்தை கூட நம்மளால இன்னைக்கு வரையும் கடைபிடிக்க முடியும். இந்த வார்த்தை எந்த வார்த்தைப்பா? பின்னாடி போய் உட்கார்ந்து கவுன்சிலிங் காரணம் இல்லையா? கவுன்சிலிங் காரணம் ஆண்டு கூடும்போது ஓடிடும். ஒரு வார்த்தையை மாத்திரம் கடைபிடிக்க முடியல. எந்த வார்த்தை? கிரிஜம் எந்த வார்த்தை? ஒரே வார்த்தை. இன்னைக்கு இத்தனை காலம் நம்ம அவ்வளவு வருஷமா இவ்வளவு வயசானாங்க திருச்சபைக்குள்ள இருந்தாலுமே உண்மையை உணர்ந்துட்டாங்க. ஒரு வார்த்தை நம்ம கடைபிடிக்க முடியும். எந்த வார்த்தை? மனுஷன் என்ன வார்த்தை? நீ அன்பு செய். இன்னைக்கு நீ பிறர் அன்பு செய் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நம்மளால கடைபிடிக்க முடியல. கணவன் அன்பு செய்யல, மனைவி அன்பு செய்யல, பிள்ளைகள் அன்பு செய்யல, பெற்றோர்கள் அன்பு செய்யல, கூட பிறந்தவர்கள் அன்பு செய்யல, மாமனார் மாமியார் அன்பு செய்யல, மாமியார் அன்பு செய்யல, நாத்தனார் அன்பு செய்யல, குழந்தையார் அன்பு செய்யல, பக்கத்து வீட்டுக்கார அன்பு செய்யல, பங்கு தந்தையை அன்பு செய்யல, நண்பர்கள் அன்பு செய்யல. ஒரு வார்த்தையை கூட இன்னைக்கு என்னால கடைபிடிக்க முடியலன்னா நான் உண்மையான கிறிஸ்துவ தான். அப்ப என்னோட ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படுமா?
ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு நம்ம கடைபிடிக்க முடியும், அனுசரிக்க முடியும். எல்லா கத்து நான் பிரசங்கம் சொன்னாலுமே போய் என் மனைவியை பார்த்ததுல சடாபடான்னு பேசிட்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்குதுங்க? திடீர்னு தினமும் காலையில் சாதனங்கள் படிச்சு 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 உட்கார்ந்து ஒரு பிறர் நீ அன்பு செய்யவில்லை செய்யவில்லை என்று சொன்னால் என்ன பிரயோஜனம்? எப்படி ஆண்டவரை உணர முடியும்? ஆண்டவரை உணரல, இங்கே நீ ஆண்டவரை உணரல, உன் வாழ்க்கையில் உன் தேவனை நீ உணரல, அதனால உனக்கு பிறர் அன்பு செய்ய முடியவில்லை, உன் குடும்பத்தை அன்பு செய்ய முடியவில்லை, உன் கணவன் அன்பு செய்ய முடியவில்லை, உன் மனைவி அன்பு செய்ய முடியவில்லை. நீ எப்பொழுது நீ பிறர் அன்பு செய்கிறாயோ அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துவ, உண்மையான நீ கிறிஸ்துவாய் மாறணும். நான் கிறிஸ்துவ மாறாத வெறும் கிறிஸ்துவ கிறிஸ்து நான் சொல்லுங்க, நான் வெறும் பேருக்கு கிறிஸ்து கிறிஸ்துவ ஒரு பேச்சு கிடையாது. இன்னைக்கு நான் கேட்டேன், ஆண்டனி, மரியா, மோசஸ், ஜான் எல்லாம் நல்ல நல்ல பேர், பேருக்காக பேர்ல தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்ந்துருக்கோம்னா நடைமுறையில் நம்ம கிறிஸ்துவ வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இப்ப நேற்று நம்ம தியானத்துக்கு வந்தோம், தியானத்துக்கு வந்து 1.5 நாள் ஆயிடுச்சு. எத்தனை பேர் என் வாழ்க்கையில் தியானத்துக்கு எனக்குள்ள மனமாற்றம் வந்திருக்குதுன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நான் மாறுவேன், இந்த தியானத்தில் நான் ஒரு புதிய படைப்பாக மாறுவேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து உன் கணவனுக்காக உன் மனைவிக்காக மண்டியிட்டு கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் எத்தனை பேர்? உன் கூட பிறப்புகளை மன்னித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் எத்தனை பேர்? உன் நண்பர்களை மன்னித்து அன்பு செய்யணும் என்று சொல்லி இருக்கின்றவர்கள் எத்தனை பேர்? அல்லது இங்கே உட்கார்ந்து குறைவு சொல்லிக் கொண்டிருக்கின்ற எத்தனை பேர்? வார்த்தையை வச்சு குறைவு சொல்றோம், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து குறைவு சொல்றோம், போடுற ஆடியை பத்தி குறைவு சொல்றோம், சாப்பிடுற சாப்பாட்டை பத்தி குறை சொல்றோம், வந்த பயணிகள் குறித்து நாம் குறை சொல்றோம், கொடுத்த காசை பத்தி குறை சொல்றோம். வெறும் குறைவுகள் மட்டும் நமக்குள்ள இருக்குது. ஏன் இதெல்லாம் எதுக்காக நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் நான் அன்பு செய்ய முடியவில்லை? ஏன் நான் பிறரை குடும்பத்தை அன்பு செய்ய முடியவில்லை? ஏன் விவேகத்தில் என்னால் உணர முடியவில்லை? ஏன்? இந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால் மட்டும்தான் நாம் வச்சுக்க முடியும். நீ பிறரை அன்பு செய்தால் மட்டும்தான். நம்ம இந்துடைய சொல்றாங்க அன்பே சிவன் சொல்றாங்க இல்லைங்களா? அன்பே சிவன், கடவுளை தான் அன்பு. கடவுளை நீங்க அன்பு செய்யலாம், கடவுளுக்கு அன்பு செய்யலாம். கடவுளை நீங்க அன்பு செய்யலாம், கடவுளுக்கு அன்பு செய்யலாம். அவர்தான் நம்மளை அன்பு செய்யலாம், அவர்தான் நம்மளை அன்பு செய்யலாம். நாம அவர் அன்பு செய்யல. நம்மளோட அன்பு சுயநல அன்பு, தேவனுக்காக மட்டுமே தேவனை தேடி போகின்ற அன்பு, தேவனுக்காக மட்டுமே தேவன் முன்னில் கண்ணீர் இடுகின்ற அன்பு, கிடைத்ததும் மறந்து விடுகின்ற அன்பு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒருத்தர் கையை நல்லா தேடி எல்லாரும் கீழே பைபிள் வச்சு பக்கத்தில் வச்சு நல்லா தேடி கொஞ்சம் பலமா நல்லா கொஞ்சம் பலமா ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் கை தட்டுச்சோ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.